குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். பல சித்தர்களின் வரலாற்றையும் சித்தர்களுடைய வாழ்க்கை முறையும் நிறையா கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கு யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, மாபெரும் ஆற்றல் மிக்க சக்தி மிக்க குகை நமச்சிவாயர் அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சித்தரை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். திருவண்ணாமலையில் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரிப் ஒன்று போயிருந்தேன். அந்த ட்ரிப்போட ஃபோட்டோஸ்லாம் இன்ஸ்டாகிராமில் பார்த்துருப்பீங்க. ஈவன் நம்ம யூடியூப் கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே போட்டிருப்பாங்க. இல்லைனாலும் நான் கொடுக்க சொல்கிறேன் பாருங்கள். ஸோ பல சித்தர்கள் எழுந்தருளிய அற்புதமான இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை. அந்த திருவண்ணாமலையில் ஜீவசமாதியான குகை நமச்சிவாயர் அவர்களை பற்றி இன்று உங்களிடம் பேசுவது மிகவும் சந்தோஷப்படுகிறேன், மகிழ்ச்சி அடைகிறேன். குகை நமச்சிவாயர் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், சிவபெருமானின் நேரடி உபதேசம் பெற்று சிவபெருமானுடன் நேரடியாக தொடர்பில் இருந்த மிகவும் சக்தி பெற்ற அற்புதமான ஆற்றல் மிக்க மகான் தான் பார்த்தீங்கன்னா குகை நமச்சிவாயர். அவருக்கு நிறைய சீடர்கள் இருந்ததாக நம்ம புராணங்கள் சொல்லப்படுது. கிட்டத்தட்ட ஒரு 200லேருந்து 300 சீடர்கள் வரைக்கும் இருந்ததாக சொல்லப்படுது. பட் அதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நெருக்கமான ஒரு சீடராக குரு நமச்சிவாயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார். இவர்கள் இருவரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், குகை நமச்சிவாயர் ஆற்றல், அதுபோக குரு நமச்சிவாயர் ஆற்றல், இவர் 2 பேரை பற்றி நான் சொல்லணும். குகை நமச்சிவாயரை பற்றி சொல்ல வேண்டும் என்றால், வாழும் காலத்திலேயே மிகவும் சக்தி வாய்ந்த யோக நிலையில், மிக உயர்ந்த யோக நிலையில் யோகம் செய்து மிகப்பெரிய அற்புத ஆற்றல்களை பெற்று அங்கே இருந்த பல மக்களுக்கு உதவிகளை செய்து வந்தவர் குகை நமச்சிவாயர் அவர்கள். ஏன் அவருக்கு குகை நமச்சிவாயர்னு பேர் வந்ததுன்னா, சிவபெருமானின் மீது தீரா காதலும் தீரா பற்றும் கொண்ட காரணத்தினால் நமச்சிவாயம் என்று இருக்கக்கூடிய அந்த நாமத்தை நமச்சிவாயர் என்றும், அவர் சிவபெருமானுடைய ஆற்றலை பெற்று சிவபெருமானுடைய வழியில் அவருடைய உபதேசத்தை பெற்றதுனால அவருக்கு பல அசரீரி வாயிலாகவும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் சிவபெருமானினுடைய அந்த காட்சி கிடைக்கப்பெற்று, இதுக்கப்புறம் நீ என்னை சேர வேண்டும் என்றால் நீ இந்த இடத்துல போய் உட்கார்ந்து ஒரு குகை இருக்கு, அந்த குகையில் போய் தவம் பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அந்த குகையில் அமர்ந்து தவம் செய்ததனால் பல வருட காலம் அவர் அந்த குகையிலேயே அமர்ந்து மாபெரும் ஆற்றல் நிலை பெற்றதால் குகை நமச்சிவாயர் என்று அழைக்கப்பட்டார். சிவபெருமானை வேண்டி விரும்பி சிவபெருமானிற்காக மாபெரும் பாடல்களை இயற்றியுள்ளார். மெய்ஞானத்தை முழுவதுமாக போதித்திருக்கிறார். இன்று அவர்களது வழி வழியாக வரக்கூடிய அவரது வம்சாவளியில் வரக்கூடிய பலர் பார்த்தீங்கன்னா அவருடைய ஓலைச்சுவடியிலிருந்து எடுத்து அந்த சில பாடல் குறிப்புகளை இன்று வாழக்கூடிய இந்த மக்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் பல குறிப்புகளை இல்லற வாழ்க்கைக்காகவும் சரி ஆன்மீக வாழ்க்கைக்காகவும் சரி நிறைய எழுதிட்டு வராங்க. அந்த வகையில் அவர் செய்த பல அற்புதங்களில் ஒரு அற்புதம் என்ன அப்படின்னா, ஒரு முறை அந்த குகை நமச்சிவாயர் இருக்கக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் நிறைய ஆட்டுக்குட்டிகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது. அப்போ ஏதோ ஒரு காரணத்தினால அங்கே இருந்த ஆட்டுக்குட்டிகள்லாம் இறந்து போயிடுது. இறந்து போன உடனே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த நபர் அந்த ஆடு மேய்க்கிறவர் ஐயா சாமி, இந்த மாதிரி ஆடெல்லாம் இறந்துருச்சு, ஸோ எனக்கு நீங்கள் தான் பெரும் கருணை கொண்டு எங்களுக்கு இந்த ஆட்டுக்கு உயிர் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னோடனே உடனே அவர் என்ன சொன்னார், சரி போயிட்டு காலையில் வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இரவெல்லாம் உட்கார்ந்து தவம் செய்கிறார் சிவபெருமானை நோக்கி. காலையில் பார்த்தா இறந்த ஆட்டுக்குட்டிகள் எல்லாம் உயிருடன் அங்கே துள்ளி குதிச்சு விளையாடிட்டு இருக்கு. வந்தவர் மிகவும் ஆச்சரியப்பட்டு போய், என்னடா இப்பேற்பட்ட ஒரு மகானா குகை நமச்சிவாயன்னு சொல்லி ஆச்சரியப்பட்ட அனுபவங்கள் உண்டு. அப்புறம் ஒரு முறை பேச முடியாத குழந்தை அங்கே வந்திருந்தப்போ அந்த குழந்தையை பேச வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ பக்கத்தில் போய் நின்று நமச்சிவாயரை வேண்டி தலையில் கை வைத்து சிவபெருமானை நோக்கி வேண்டி தவம் செய்ததன் காரணமாக இம்மிடியேட்டாக அந்த குழந்தை பேசும் பாக்கியத்தை பெற்றது. அந்த குழந்தை பேசவும் ஆரம்பித்தது. இப்பேற்பட்ட ஆற்றல் பெற்றவர். அதுபோக அந்த வழியில் ஏகப்பட்ட மக்கள் சுற்றி திரியும் போது, ஏகப்பட்ட மக்கள் போகும்போது ஏதாவது உடல் அளவில் ஒரு பிரச்சனை, தீராத ஒரு வியாதி வருது, இல்லை தீர்க்க முடியாத பிரச்சனை குடும்ப சூழ்நிலைகள் வருதுன்னா குகை நமச்சிவாயர் ஐயா கிட்ட ஐயா எங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைன்னு சொல்லிட்டா தொடக்கூட மாட்டாராம். அவங்கள பார்த்து கண்மூடி இறைவன்கிட்ட ஒரு பிரார்த்தனை தான் ஒன்று பண்ணுவார். அந்த நோய் ஓரிரு நாட்களிலும் ஒரு சில மாதங்களிலும் முழுவதுமாக குணமாகி மாபெரும் ஒரு அதிசயங்களை எல்லாம் நிகழ்த்தியவர் பார்த்தீங்கன்னா குகை நமச்சிவாயர். அது மட்டும் இல்லாமல் பாடல்கள்லாம் எழுத ஆரம்பித்தார்னா அப்பேற்பட்ட புலமை சிவபெருமானை பற்றி மட்டுமல்ல, மனிதனுடைய உடலை பற்றியும் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய சக்கரங்களை பற்றியும் மற்ற உலகங்களை பற்றியும் மற்ற கேலக்சியை பற்றி பிரித்து மேயக்கூடிய ஆற்றல் மிக்க மகான் யாருன்னு பார்த்தீங்கன்னா குகை நமச்சிவாயர். அந்த ஜீவசமாதி நீங்கள் போனீங்கன்னாவே தெரியும். அந்த குகைக்குள்ளே உள்ளே போய் கொஞ்சம் தலை குனிஞ்சு தான் உள்ளே போனோம். உள்ளே போனோடனே ரைட் சைடில் சக்தியின் அம்சமாக அம்பாளினுடைய ஒரு சிலையும், அதுபோக இந்த சைடு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் அவருடைய சிவபெருமானுடைய சிவலிங்கமும் இருக்கும். அதற்கு அடியில் தான் குகை நமச்சிவாயர் ஐயா அவர்களுடைய ஜீவசமாதி ஜீவ ஒடுக்கம் என்பது ஏற்பட்டுள்ளது. ஸோ
நிறைய நபர்கள் திருவண்ணாமலைக்கு வந்து தரிசனம் செய்யும் போது கம்பல்சரி குகை நமச்சிவாயர் அவர்களுடைய அந்த ஆசிரமத்தையும் குகை நமச்சிவாயரனுடைய அந்த குகையும் வந்து நிச்சயமாக வந்து விசிட் பண்ணணும். காரணம் என்னன்னா, அண்ணாமலையார்கிட்ட இருக்கக்கூடிய அருள் மொத்தமும் இந்த குகை நமச்சிவாயரனுடைய ஆற்றல் அந்த குகையில் உங்களால் வந்து ஃபீல் பண்ண முடியும். ஆசீர்வாதம் பெற்றவர்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நிச்சயமாக அங்கே வந்து நீங்கள் வந்து தவம் பண்ணிட்டு இல்லை அங்கே போய் ஒரு திருநூறு வச்சுட்டோ போகிறது ரொம்ப 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 நல்லது. இவரிடம் பயிற்சி பெற்ற குரு நமச்சிவாயர்னு ஒருத்தர், அவர் அப்புறம் இவரோட பேர் அவரே வந்து வச்சுக்கிட்டாரு. அவர் எப்பேற்பட்ட ஆற்றல் பெற்றவர்னா, ஒரு முறை வந்து தன்னுடைய சீடன் என்ன நிலையில் இருக்கான்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக திருவோட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு வாமிட் பண்ணுறாரு. அந்த திருவோட்டில் வாமிட் பண்ணோன்னே இது யார் காலையும் படாத இடத்துல போய் வந்து ஊற்றிட்டு வந்துருன்னு வந்து சொல்கிறாரு. உடனே சரிங்க சுவாமின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணிட்டான்னா, எங்கேயோ போயிட்டு ரிட்டன் வந்திருக்காப்புல, யார் காலையும் படாத இடத்துல கொண்டே போய் ஊற்றிட்டு வந்துட்டியா? ஊற்றிட்டேன் சுவாமி. எங்கே ஊற்றுனேன் அப்படின்னு வந்து கேட்டால், யார் காலும் படாத இடம்னா அது என்னோட உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய பகுதி தான், நானே குடிச்சிட்டேன் சுவாமின்னாரான். மிரண்டு போய் பார்க்குறாரு, யார்ரா அவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் அவருக்கு. அப்புறம் ஒரு முறை என்ன அப்படின்னா, அதாவது குரு நமச்சிவாயர் இவரோட சீடன் உட்கார்ந்து குகை நமச்சிவாயர் தவம் பண்ணிட்டு இருக்கிறாரு. திடீர்னு கையை வந்து இப்படி பண்ணிட்டு இருக்கிறாரு. என்னடா ஒரு டைப்பாக இப்படி பண்ணுறான்னு சொல்லி தவத்திலேருந்து எந்திரிச்சு என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு. ஸோ சிதம்பரம் கோவிலில் ஒரு அம்மா வந்து விளக்கு வந்து போட்டுட்டு இருக்காங்க சுவாமி. ஆனால் வந்து அவங்களுடைய சேலை வந்து அந்த விளக்கில் வந்து தீ பிடிச்சி எரியுது, அது தெரியாமல் நின்றுட்டு இருக்காங்க. அதான் இங்கேருந்து அணைச்சிட்டு இருக்கேன்னு தனது சீடனுடைய ஞானத்தை பார்த்து மிரண்டு போன மதிப்பிற்குரிய குகை நமச்சிவாயர் அவர்கள், ஐயா நீ உயர்ந்த ஞானத்துக்கு போயிட்ட, உட்கார்ந்த இடத்துல இருந்தே மற்ற இடங்கள்ல என்ன நடக்குதுன்ற தெரியக்கூடிய அளவுக்கு நெற்றிக்கன் உனக்கு அவ்வளோ பவர்ஃபுல் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் தாராளமாக நீ வந்து உனது சேவையை உலகமெங்கிலும் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து நீ போய் தொடரலாம், நீ சிதம்பரத்துக்கே கிளம்ப, அங்கேருந்து உனது வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்லி குகை நமச்சிவாயர்கிட்ட இருந்து அருளாசீர்வாதம் பெற்று குரு நமச்சிவாயர் அவர்கள் அப்புறம் வந்து பயணம் பண்ண ஆரம்பித்தார். அப்புறம் போய் பல சத்சங்கங்கள் நிகழ்த்துறாரு, பல அதிசயங்களை வந்து நிகழ்த்துறாரு. அப்போது இப்பேற்பட்ட அருளாற்றல் பெற்ற மாபெரும் மகான் யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா குகை நமச்சிவாயர். ஒரு முறை திருவண்ணாமலைக்கே மாபெரும் சாபம் விட போனப்போ ஒரு கதை ஒன்று நடந்தது. அப்போ வந்து சிவபெருமானே நேரடியாக வந்து காட்சி கொடுத்து அவரை வந்து கூல் பண்ண வரலாறு உண்டு. அது என்ன நடந்ததுன்னா, இந்த ஆட்டுக்குட்டியெல்லாம் இறந்து போன ஆட்டுக்குட்டிக்கு, இறந்து போன மற்ற ஒரு சில உயிரினங்களுக்கு உயிர் கொடுக்குற இந்த அதிசயத்தை தெரிஞ்சோடனே ஒரு நாள் வந்து இவரை கலாய்க்கிறதுக்காக அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேர் என்ன பண்ணானுங்கன்னா, உயிரோடு இருக்கிறவனை செத்தவன் மாதிரி நடித்து நேராக கொண்டு வந்து செத்தவனை கொண்டு வந்து இவர் காலில் வந்து போட்டிருக்காங்க. காலில் வந்து போட்டு, ஐயா சுவாமி நீங்கள் தான் பெரிய மகானாச்சே, இவர் வந்து இறந்துட்டார், ரொம்ப நல்லவர், ஸோ இவனுக்கு வந்து உயிர் கொடுத்து எழுப்புங்க அப்படின்னு சொன்னோன்னே இவரோட ஞானத்தில் பார்த்துட்டாரு, அவன் உயிரோட தான் படுத்துட்டு இருக்கிறான்றது வந்து தெரிஞ்சிருச்சு. பட் உடனே வந்து இப்படி என்ன வந்து சோதிக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி கடுப்பான அவர் என்ன பண்ணுறாரு, செத்தவன் தான் அப்படியே தூக்கிட்டு போக ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொன்னாரான். உடனே எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. நான் தான் சொன்னேன்ல, அவர் தான் பெரிய ஃப்ராடுப்பா, இவரை பற்றி பல பேர்த்துக்கு தெரியாது, சரி ஓகே இவனை எந்திரிக்க சொல்ல அப்படின்னு சொன்னால் எந்திரிக்க சொல்கிறாங்க. அவன் எந்திரிக்கல, செத்தவன் மாதிரி நடித்தவன் உண்மையாகவே செத்தே போயிட்டான். உடனே எல்லாரும் கடுப்பாகி இவர் தான் ஏதோ பண்ணிட்டார், இவரை விடக்கூடாதுன்னு சொல்லி இவரை அடிக்க போனப்போ அப்போ தான் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடல் ஒன்று பாட ஆரம்பிக்கிறார். அந்த பாடலினுடைய தொடக்கம் அப்படியே போக 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 உச்சகட்டத்தில் வந்து திருவண்ணாமலையவே வந்து சாபம் விடுற அளவுக்கு போகும்போது அழியும் அப்படின்னு முடியும் போது சிவபெருமான் வந்து காட்சி கொடுக்குறாரு. காட்சி கொடுத்து, இப்படி நீ முடிக்கக்கூடாது, இந்த திருவண்ணாமலையில் தான் நானும் குடிக்கொண்டிருக்கேன், உன்னோட தவ ஆற்றல்னால உன்னோட சாபத்தினால உலகத்தையே அழிச்சிடாதப்பா, நீ திருவண்ணாமலையை காலி பண்ணிடாத, அழியும் நீ முடிக்காமல் அழியும் தொடரும் சொல்லி முடிகிற விஷயத்தை தொடர்ந்து அதை ஒரு அழிவாக இல்லாமல் மலரக்கூடிய அற்புதமான விஷயமாக வந்து மாற்றுறாரு சிவபெருமான். அப்போ என்னன்னா, மகான்களை கோவப்படுத்தும் போது, மகான்களுடைய தன்மையை வந்து புரியாமல் நடந்து கொள்ளும் போது அதனுடைய பாதிப்பு அந்த ஊருக்கே இருக்கும் என்பதை புரிந்து கொண்ட சிவபெருமான் நேரடியாக காட்சி கொண்டு அவருக்கு வந்து ஆசீர்வாதம் வந்து பண்ணுறாரு, இவ்வளோ கோவப்படாதுன்னு சொல்லி உபதேசம் வந்து பண்ணுறாரு. ஒரு காலகட்டத்துக்கு மேலே குகை நமச்சிவாயர் பல அற்புதங்களை செய்து, மக்களுக்கு பல அதிசயங்களை செய்து, உபதேசங்களை செய்து, இறைப்பாதையில் பல பேருக்கு போகணும்னு சொல்லி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு, நான் இதுக்கப்புறம் சிவபெருமானே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் வந்து ஜீவசமாதி ஆகணும்னு சொல்லி ஜீவசமாதி ஆக போறாரு. ஜீவசமாதி ஆகலான்னு போகும்போது சிவபெருமான் சொல்றாரு, மகனே உன்னால் இப்போது ஜீவசமாதி ஆக முடியாதுன்னு சொல்றாரு. மிரண்டு போறாரு குகை நமச்சிவாயர். என்னையா நான் உனக்கு பண்ணேன், உன்னிடம் வந்து நான் ஐக்கியமாகலாம், எனக்கு ஒரு வேலையும் இல்லைன்னு சொல்லி எல்லா சித்துக்களையும் எல்லா விஷயங்களையும் பண்ணிட்டு தவமெல்லாம் பண்ணிட்டு நான் ஐக்கியமாகலான்னு வரும்போது என்னை உங்ககிட்ட சேர்த்துக்க மாட்டியே, அது நியாயமானு கேட்கும்போது சிவபெருமான் சொன்னாராம், நீ இன்னும் அனுபவித்து முடிக்க வேண்டிய கர்மம் என்ற ஒன்று இருக்கிறது, அந்த கர்மத்தை நீ அனுபவித்து முடிக்காமல் உன்னை என்னுடன் சேர்த்து கொள்ள முடியாதுன்னு சிவபெருமான் கட்டளையிடுறார்.
என்னங்கய்யா சொல்கிறீங்க, அப்போ நான் அனுபவித்து முடிக்க வேண்டிய கர்மம் என்ன அப்படின்னு கேட்கும்போது தான் சிவபெருமான் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் இந்த உலகத்தில் நீ பார்த்துட்ட, ஆனால் சம்சார பந்தத்தை மட்டும் நீ இன்னும் பார்க்கவில்லை. சம்சார பந்தம்னா திருமண வாழ்க்கையை நீ இன்னும் பார்க்கல. ஸோ நீ திருமணம் பண்ணி உன் மனைவியுடன் சில காலம் வாழ்ந்து அந்த மனைவிக்கு குழந்தை பிறந்தவுடன் அதுக்கப்புறம் நீ ஒரு திருப்தி நிலைக்கு போவ. இந்த சம்சார பந்தம் ஒரு முடிவு பெறும்போது நீ ஒரு விடுதலை நிலைக்கு வருவ. அப்போது தான் நீ என்னை வந்து சேர முடியும். அது வரைக்கும் உனக்கு என் இடத்துல அலோவ் கிடையவே கிடையாது, நான் அலோவ் பண்ணவும் மாட்டேன்னு சொல்லி புரிய வச்ச உடனே அத்தனை காலம் தவ வாழ்க்கை வாழ்ந்து வந்த குகை நமச்சிவாயர், ஆஹா சிவபெருமான் நம்மகிட்ட வந்து சேர்த்துக்க மாட்டாரேன்னு தெரிஞ்ச உடனே தனது அக்கா மகள்னு நினைக்கிறேன் சொந்தக்கார பொண்ணை தான் வந்து கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அவர்களுக்கு அழகாக வந்து ஒரு குழந்தையும் வந்து பிறக்குது. அப்புறம் அந்த குழந்தை பிறந்தவுடன் சில காலம் அந்த குடும்பத்துடன் வாழ்ந்து இப்போ அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் அவங்களுடைய வம்சம் விருத்தியாகி இன்னைக்கு அந்த அவருடைய வம்சத்தில் வந்தவங்க தான் இன்னைக்கு அவரோட அந்த ஜீவசமாதியும் சரி அந்த குகை நமச்சிவாய் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் வந்து நிர்வாகம் வந்து செய்து கொண்டு வருகிறார்கள். நீங்கள் அங்கே போனீங்கன்னா அவங்ககிட்ட இதை பற்றி வந்து பேசலாம். நிறைய பேர் அங்கே வந்து ஒவ்வொரு முறை வந்து உங்களுக்கு இதை பற்றி சொல்வதற்கு தயார் நிலையில் வந்து இருக்கிறார்கள், அவர்களது வம்சாவளியை சேர்ந்தவர்கள். அப்போ அப்பேற்பட்ட சூழ்நிலையில குழந்தை பிறந்தவுடன் சம்சார பந்த வாழ்க்கை மட்டும் பெண்டிங் இருந்த காரணத்தினால அதையும் நான் கழிச்சு முடிச்சுட்டு இறைவன் கிட்ட சேர்றேன்னு சொல்லி வேறு வழி இல்லாமல் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெற்றுவிட்டு பின்பு வந்து தவத்தில் போய் அமர்றாரு. அதற்கப்புறம் அவருக்கு ஜீவசமாதி கிடைக்கிறது. அப்போ இதில் நம்ம என்ன வந்து புரிஞ்சுக்கணும்னா, எல்லா சித்தர்களும் ஒரே மாதிரி இருப்பது கிடையாது. எல்லாரும் வள்ளலார் கல்யாணம் பண்ணி ஃபர்ஸ்ட் நைட்ல திருவாசகத்தை மனைவி கையில் கொடுத்துட்டு போறார். புத்தர் கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்து அந்த குடும்ப வாழ்க்கையை வேணான்னு வந்து விட்டுட்டு வர்றார். இன்னும் ஒரு சில சிவானந்த பரமஹம்சர் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா மனைவி தன் மடியில் இறந்தவுடன் அதுக்கப்புறம் இது என்ன உண்மைன்னு தேடி அந்த ஞானத்துக்கு வந்து போறாரு. தூக்கு மாட்டிக்க போறாரு. தூக்கு மாட்டிக்க போகும்போது தூக்கு மாட்டிக்கும் போது சூசைட் பண்ணிக்கும் போது அந்த உண்மையை வந்து பார்த்துட்டு வர்றாரு. அப்புறம் முழுமையான ஞானத்துக்கு போறார். ரமண மகரிஷி அவர்கள் 12-13 வயசுலேயே முழுமையான ஞானத்துக்கு வந்து போயிடுறார். அப்போ பல சித்தர்கள் பல வகையில் இருக்காங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சர் வந்து பார்த்தீங்கன்னா சாரதாதேவி அம்மையாரை மணந்து கொண்டு அந்த திருமண வாழ்க்கையிலே ஞானத்துக்கு போறார். திருவள்ளுவர் வந்து வாசுகி என்பவரை மணந்து மனைவியாக வைத்து அப்புறம் முழுமையான ஞானத்துக்கு போய் அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால்னு சொல்லி அற்புதமான திருக்குறளை வந்து இயற்றுறாரு. மிக உயர்ந்த ஞானம் பெற்றவர். அப்போ மகான்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் எல்லா மகான்களும் ஆன்மீகத்தில் இருப்பவர்கள் துறவு வாழ்க்கை தான் மேற்கொள்ள வேண்டும், சந்நியாசம் போய் தான் இறைவனை பார்க்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஒவ்வொருவருடைய பிறப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும். அந்த ஒவ்வொருவருடைய பிறப்பு ஒவ்வொரு மாதிரி இருக்கும்போது அந்த பிறப்பு முடிவு பெறுவதற்கு முன்னால் இறைவனின் கட்டளைக்கு ஏற்ப அவர்களது வாழ்க்கை சம்சார பந்தமாகவும் மாறலாம், சம்சார பந்தம் இல்லாமல் துறவியாகவும் வாழலாம். அப்ப துறவரம் பூண்டவர்களுக்கும் முக்தி என்பது உண்டு, இல்லற வாழ்வில் இருந்தவர்களுக்கும் முக்தி என்பது உண்டு. விஷயம் என்ன அப்படின்னா, உங்கள் தலையெழுத்தில் என்ன எழுதியிருக்கிறதோ அதை பொறுத்து மட்டும்தான் உங்களது எதிர்காலமும் உங்களது முக்தியும் மோட்சம் அமையுமே தவிர எனது விருப்பப்படி இதை நான் அமைத்துக் கொள்கிறேன் என்பது அது அகங்காரம். அப்படி இறைநிலையை ஒருபோதும் அடைய முடியாது. ஸோ அந்த வகையில் மாபெரும் ஆற்றல் மிக்க மகானே குகை நமச்சிவாயர் அவர்களே எல்லாவற்றையும் கடந்து வந்து கடைசியில் சமாதியாக போகும்போது இல்லை சம்சார பந்தத்தையும் கடந்து வந்து தான் ஆகணும்னு தெரிஞ்சதுக்கப்புறம் திருமணம் செய்து குழந்தை பெற்று அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீவசமாதி நிலைக்கு வந்து போகிறார். ஸோ இப்படி பல மகான்கள் நமது மண்ணில் வந்து வாழ்ந்து இருக்கிறார்கள், வாழ்ந்து காட்டி மிக உயர்ந்த நிலையான பிறவியில்லா பெருவாழ்வை வந்து அடைந்திருக்கிறார்கள். இன்று நமது குகை நமச்சிவாய் அவர்களுடைய வரலாறு பல பேருக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இருக்கும், பல புரிதலை வந்து கொடுத்திருக்கும் என்று வந்து நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம்,
மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.